முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான மன்மோகன் சிங் நேற்று முன்தினம் இரவு உயிரிழந்தார். இதனையடுத்து மன்மோகன் சிங்குக்கு இறுதி மரியாதையானது நடந்து வருகிறது. இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். டெல்லியில் இருக்கக்கூடிய நிஜாம்பூத் என்ற இடத்தில் தற்போது முன்னாள் பிரதமரும் பொருளாதார நிபுணருமான மன்மோகன் சிங் அவர்களுடைய இறுதி சடங்கு நடைபெற்று வருகிறது. இதற்கு அரசு சார்பில் மரியாதைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட இந்திய அரசியல் ஆளுமைகளும் அதே போல எதிர்க்கட்சி தலைவர்கள் மற்றும் ராணுவ அதிகாரிகளும் உள்ளிட்ட பல்வேறு பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த டெல்லியில் நடைபெறும் இந்த இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் அரசின் சார்பில் மரியாதை செய்யப்பட்டு அவருக்கு இன்று காலை காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த நிஜாம்பூத் என்ற இடத்திற்கு வந்து சேர்ப்பட்டு அங்கு அவருக்கு இறுதி அஞ்சலிகள் செல்லப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக முப்படையை சேர்ந்த ராணுவ வீரர்களும் அவருக்கு மரியாதை செலுத்தி வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்தியாவின் பொருளாதார நிபுணராகவும் பல இடங்களில் பல சூழல்களில் இந்தியாவினுடைய பொருளாதாரத்திற்காக உயர்த்திய முக்கியமான ஒரு காரணமாக இருந்தவர் மன்மோகன் சிங். வெறும் பிரதமர் என்ற அடிப்படையில் வெறும் பதவி காலங்களை மட்டும் அவர் கடந்துவிட்டு செல்லவில்லை. அதையும் தாண்டி நாடு சந்தித்த பல்வேறு பொருளாதார நெருக்கடிகளை அவர் தன்னுடைய திறம்பட ஆட்சியின் காரணமாக, அதே போல தன்னுடைய நுண்ணறிவான அந்த பொருளாதார சிந்தனையின் மூலமாக இந்த நாட்டை ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு உருவான ஒரு நாடாக உருவாக்கினார். குறிப்பாக அவர் ஆட்சி காலத்தில் தான் அந்த உலக சந்தை என்ற மிகப்பெரிய ஒரு சந்தைக்குள் இந்தியா உள்ளே சென்றது. அந்த அடிப்படையில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொண்டு வந்த அவர் சர்வதேச அளவில் இந்தியாவினுடைய பொருளாதார ஏற்றுமதி இறக்குமதிகளில் சீராக இருக்க அவர் உதவி செய்தார். அதன் அடிப்படையில் தான் இந்தியாவில் பல முன்னணி நிறுவனங்களும் இங்கே முதலீடு செய்ய உள்ளே வந்தது. குறிப்பாக அவர் ஏற்படுத்திய அந்த உலகமயமான அந்த ஒரு கொள்கையின் அடிப்படையில் தான் இந்தியாவில் பல முன்னணி நிறுவனங்கள் இந்தியாவுக்கு தொழில் செய்ய இறங்கினார்கள். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய முன்னணி நிறுவனங்கள்லாம் இந்தியாவில் தொழில் செய்வதற்கு ஏதுவான ஒரு சூழலை தனது ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தி கொடுத்தவர். அப்போது அவர் ஆட்சி காலத்தில் பிரதமராக இருந்தாலும் கூட குறிப்பாக பொருளாதாரத்தில் கூடுதலாக பல நுண்ணறிவு திட்டங்களை கொண்டு வந்தார். அதன் அடிப்படையில் தான் இந்தியா பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக இணையதளத்தில் இன்று மிகப்பெரிய கொடிகட்டி பறக்கின்ற ஒரு நாடாக இந்தியா இருப்பதற்கு மன்மோகன் சிங்குடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த ஒரு சில சீரான நடவடிக்கை தான் காரணம் என்று சொல்ல முடியும். அதே போல அவர் ஆட்சி காலத்தினால் இந்த உலகமயம் என்ற அடிப்படையில் பல நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வந்து தங்கள் தொழிலை புதுப்பித்து வந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் பிரதமர் தெரிவிக்கும் வருத்தம் தெரிவிக்கும் கூட ஒரு மிகப்பெரிய பொருளாதார நிபுணரை இந்தியா எழுந்திருக்கிறது என்றும் தற்போது தெரிவித்தார்கள். அது மட்டுமல்ல, பல்வேறு நாடுகள் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சீனா, பாகிஸ்தான், இலங்கை உள்ளிட்ட அனைத்து நாடுகளில் சேர்ந்த தலைவர்களும் கூட இரங்கல் தெரிவிக்கும் அவர் பிரதமராக மட்டுமே கூறி அதை கடந்து போகவில்லை. அவருடைய அந்த நுட்பமான பொருளாதார அறிவை மேற்கோள் காட்டிதான் அவர்கள் கூறினார்கள். அதன் அடிப்படையிலே இந்தியாவின் திறம்பட செயல்பட்ட அந்த பிரதமர் மற்றும் பொருளாதார அறிஞருடைய அந்த இழப்பு என்பது இந்தியாவுக்கு பேர் இழப்பு என்றும் தொடர்ச்சியாக கூறுகிறார்கள். மேலும் மக்கள் அனைவராலும் பெரும் நேசிக்கப்பட்ட அவராக இருக்கிறார். மேலும் அறிந்து கூட பேசாத ஒரு அரசியல் தலைவராக அவர் தன் வாழ்நாளில் இருந்துவிட்டு போனார் என்பதை அனைவராலும் ஏற்றுக்கொள்ள முடிகிற ஒரு உத்தமமான ஒரு விஷயம். வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலும் வெற்றி பெறுவது சாதாரண விஷயம் அல்ல. பிரிவினையின் போது இந்தியாவிற்கு வந்த மன்மோகன் சிங் நிறைய இழந்திருக்கிறார். இருந்தாலும் தன் வாழ்க்கையில் அவர் போராடிதான் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது கூட பல்வேறு அரசியல் ஆய்வர்கள் தெரிவிக்கிறார்கள். மேலும் பல விஷயங்களை தாண்டிதான் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார். தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய இந்த பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பல நடவடிக்கைகளுக்கு அவர் ஒரு ஊன்றுகோலாக இருந்தார். இன்னைக்கு இந்தியாவில் பல இடங்களில் கிட்டத்தட்ட 90% பேர் செல்போன் பயன்படுத்துகிறார்கள் என்ற அடிப்படையில் பல சீர்திருத்தங்களை அவர் கொண்டு வந்தார். அவருடைய முக்கியமான ஆட்சி காலகட்டத்தில் தான் இந்தியா பல துறைகள், குறிப்பாக தகவல் தொழில்நுட்ப துறையில் மிகப்பெரிய ஒரு சாதனை எட்டி வந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்போது மன்மோகன் சிங்க்கு இந்தியாவில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளாதார புனிதராக போற்றப்படுகிறார். அவருக்கு தற்போது டெல்லியில் இறுதி சடங்கு நடைபெற்று வருகிறது.
முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான மன்மோகன் சிங் நேற்று முன்தினம் இரவு உயிரிழந்த நிலையில் மன்மோகன் சிங்கின் உடல் டெல்லியில் உள்ள அவரது வீட்டில் அஞ்சலிக்கு வைக்கப்பட்ட நிலையில் அவரது உடலுக்கு ஜனாதிபதி முர்மு, பிரதமர் மோடி ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் காலையில் வீட்டிலிருந்து காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டு அவரது உடல் பொதுமக்களின் பார்வைக்கு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இந்த நிலையில் மன்மோகன் சிங்கிற்கு இறுதி மரியாதையானது தற்போது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். மேலும் விவரங்கள் பாரி கார்த்திக். இன்னும் சற்று நேரத்தில் இந்தியாவின் புகழ்பெற்ற பொருளாதார நிபுணரும் முன்னாள் பிரதமருமான மன்மோகன் சிங்குடைய இறுதி அஞ்சலி நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வரும் நிலையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னணி அரசியல் தலைவர்கள், அதே போல ராணுவ வீரர்கள் என அனைவருமே அந்த இடத்தில் முகாமிட்டிருக்கிறார்கள். பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய இந்திய ஆளுமைகளும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பிரதமர் மோடி கூட மன்மோகன் சிங் பற்றி கூறும் பொழுது புகழ்பெற்ற பொருளாதார நிபுணரை நாடு எழுந்திருக்கிறது என்றும் அவர் புகழ்ந்திருக்கிறார். மேலும் மன்மோகன் சிங் மறைவு என்பது மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் தற்போது தெரிவித்திருக்கிறார். மேலும் புகழ்பெற்ற பொருளாதார நிபுணரை நாடு இழந்திருக்கிறது, இதுக்கு நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு என்றும் தற்போது பிரதமர் அவர்கள் கூட தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக உலகில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கியமாக இருக்கக்கூடிய தலைவர்களும் அதிபர்களும் கூட தங்களுடைய கவலைகளையும் கண்ணீரையும் மன்மோகன் சிங் கொடுத்திருக்கிறார்கள். வெளிநாட்டு தலைவர்கள் எல்லாம் பேசும்பொழுது கூட அதில் குறிப்பாக நியூயார்க்கில் பிரதமர் அந்த இழப்பை என்பது குறித்து பல்வேறு விஷயங்கள் குறித்தும் தற்போது இரங்கல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் கூட இது குறித்து பேசும் பொழுது பிரதமர் பதவி உட்பட பல முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ள மன்மோகன் சிங் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்காக பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டார் என்றும் இது உலக அளவில் பல்வேறு பலன்களை அளித்துள்ளதாகவும், ரஷ்யா இந்தியா உறவை வலுப்படுத்த அவர் தனிப்பட்ட முறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியிருக்கிறார் என்றும் அவருடன் சேர்ந்து பல்வேறு தருணங்களில் சந்தித்து உரையாடி இருக்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அமெரிக்க சார்பில் வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையில் இந்தியா அமெரிக்க நல்லுறவை மேம்படுத்துவதில் மன்மோகன் சிங் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக திகழ்ந்தார் என்றும், கடந்த 20 ஆண்டுகளாக இந்தியா அமெரிக்கா இணைந்து படைத்த சாதனைகளுக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தவர் தான் மன்மோகன் சிங் என்றும் அவரை புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள். மேலும் சீனாவின் சார்பில் வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையில் இந்தியாவின் மூத்த அரசியல் தலைவரும் தலைசிறந்த பொருளாதார நிபுணரும் மன்மோகன் சிங் தனது ஆட்சி காலத்தில் இந்தியா சீனா நல்லுறவை வளர்க்க ஆக்கப்பூர்வமான பணிகள் ஈடுபட்டார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாகிஸ்தான் சார்பில் வெளியிட்ட அந்த அறிக்கையின் அடிப்படையில் கூட மன்மோகன் சிங் மறைவு மிகுந்த வருத்தம் அளிக்கிறது என்றும், இந்தியா பாகிஸ்தான் உறவை மேம்படுத்த அவர் வெகு காலமாக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ராணுவ வீரர்கள் புடைசூழ அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது.